இந்த காரை நீங்க மோஸ்டா இந்தியால பாத்துக்க முடியாது, மேபி சில பேர் பாத்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா சிட்டாடல் ஒரு ப்ரீ ஓன் லக்ஸரி கார் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். என்ன கார் கேட்டீங்கன்னா மசாராட்டி லெவன்டே. இது ஒரு இட்டாலியன் இம்போர்ட்டட் கார். இங்க யூனிக் கார்ஸ், ஃபாரின் இம்போர்ட்டட் கார்ஸ், ஆல்சோ லக்ஸரி கார்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதுல உங்களுக்கான ஒரு 3 கார் காமிக்கிறேன். மசாராட்டி லெவன்டே அதுவே ஒரு ஃபாரின் இம்போர்ட்டட் கார். அண்ட் போஷ் அதுவே அவைலபிளா இருக்கு. ஆடி டிடி எல்லாமே அவைலபிள். என்னடா போட்டோ போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஷோரூம்ல அவைலபிள் இல்ல, பட் அவர் கேரேஜ்ல எல்லாம் வச்சிருக்காரு. சப்போஸ் இதோட டீடைல்ஸ் வேணா இந்த கீழே நம்பர் இருக்குல்ல அதில் செக் பண்ணி பாருங்க. இன்னும் மோர் காசு இருக்கு, இதோட கேட்டலாகையும் செக் பண்ணி பாருங்க. இல்ல நான் உங்களுக்கு ஒரு 3 டெலிவரியான காரை காமிக்கிறேன். லாம்போகினி ஹரிகேன், மெர்சிடிஸ் பென்ஸ் E400, அது இல்லாம ஹம்மர் H3, இது எல்லாமே ஒரு ஃபாரின் போட்ட காசு. உங்களுக்கு தெரியும். அது இதுமே நான் போட்டோ காமிக்கிறேன்னா இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட ஹைலைட்ஸ் பார்க்கணும். அதுதான் இந்த இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்கும். உங்களுக்கு அவர் கார் வந்தோடனே வந்து அப்கிரேட் பண்ணுவார் இன்ஸ்டால. அதையும் நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்போ உள்ள போலாம். ஸ்டாப். நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான கார் கண்டென்ட்ஸ்க்கு. வாங்க இப்போ அதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் பத்தி சொல்லுங்க. ரைட் நோ நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸில் A35 AMG. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2022 மாடல், சிங்கிள் ஓனர், அரௌண்ட் 11,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரிவன் அரௌண்ட். AMG பற்றி சொல்ல வேணாம். AMG வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளாகவே எப்பயுமே இருக்கும். லைக் பிஎம்ல எப்படி பீமர் லைக் எம் ஸ்போர்ட் இருக்கும் அது மாதிரி இருக்கு. எம் ஸ்போர்ட் அது மாதிரி இதில் வந்து AMG ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இது ஆக்சுவலாக இது 2 டோர் தான். இது 4 டோர். இது 4 டோர்ல அரௌண்ட் எக்யூப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் இன்ஜினும் இன்லைன் 4. இது இன்லைன் 4 அரௌண்ட் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 335 பிஹெச்பியும் ஒரு 430 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார். இது ஆஸ்கிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 57 lakhs இதோட ஆஸ்கிங் பிரைஸ். ரொம்ப கம்மியாக தான் ஓடி, வெறும் 11,000 தான் ஓடி இருக்கு. நெகோஷியபிள் பண்ணுவீங்க ரேட் ப்ரோ? அதான் நெகோஷியபிள் தான். அதான் சொன்னேன் 57 lakhs ஆஸ்கிங், நெகோஷியபிள். ஃபைன் ஓகேனா வெஹிக்கிள் வந்து பாருங்க, என்ன பெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்த கார் பாத்தீங்கன்னா லேண்ட் ரோவர் ஒரு டிஸ்கவர் தான். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ரைட் நோ வந்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவரில் டிஸ்கவரி 180 SE ஸ்போர்ட். இது ஆக்சுவலாக இது 2022 மாடல், சிங்கிள் ஓனர், ட்ரிவன் பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 தான் ட்ரிவன் ஓனர் ஆயிருக்கு. இது ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் 7 சீட்டர் வெஹிக்கிள். இது பார்த்தீங்கன்னா லெஸ் கிலோமீட்டர் யூஸ் தான். வெஹிக்கிள் வந்து ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன், எந்த இஷ்யூஸும் இல்லை வெஹிக்கிளில். சர்வீஸ் ரெக்கார்டு வந்து அவைலபிள் தான். இதில் வந்து நிறைய கீ ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து இதில் உங்களுக்கு சென்டர் டைனமிக் கண்ட்ரோல் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிஸ்டம்லாம் அப்டேட்டடாக கொடுத்துருப்பாங்க. தென் ரிவர்ஸ் கேமரா வந்து உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். டிஸ்கவரி பற்றி சொல்லவே வேணாம், ஏன்னா ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள்னாலே எப்பயுமே SUV ஸ்டாண்டர்டில் ஓவர் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஒரு பம்பி ரோட்ஸில் உங்களுக்கு லாங் ட்ராவல்லாம் SUV வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். 7 சீட்டர் வெஹிக்கிள். லாஸ்ட் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd ரோ பார்த்தீங்கன்னா லைக் வந்து சைல்ட் சீட் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ வந்து மோர் ஓவர் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68 lakhs ஆஸ்கிங், நெகோஷியபிள். ஃபைன் ஓகேனா வெஹிக்கிள் வந்து பாருங்க, கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுங்க பண்ணுவாங்க. இப்போ நம்ம அடுத்த கார் மெர்சிடிஸ் பென்ஸ் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா பென்ஸ்ல E35 கூப்பே தான் இருக்கு. இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். ரைட் நோ நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ்ல E350 கூப்பே. இது ஆக்சுவலாக இது 2 டோர் வெஹிக்கிள். இது 2 டோர் வெஹிக்கிள். இது அரௌண்ட் வந்து 2010 மாடல், அரௌண்ட் 64,000 தான் ஓடி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வெர்ஷன். இது பெட்ரோல் வெர்ஷன் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். இது ஆக்சுவலாக E350 கிளாஸ்லாம் வந்து மோர் ஓவர் நிறைய வேரியன்ஸ் இருக்கு. அதில் இந்த E350 பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து மோர் ஓவர் V6 இன்ஜின் இதில் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் ஓவர் பவர் அண்ட் டார்க் மோர் ஓவர் நல்லாவே இருக்கும். ஒரு உங்களுக்கு ஹை ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 180 to 200 ஈஸியாக க்ரூஸ் ஆகும். இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 18 lakhs ஆஸ்கிங், நெகோஷியபிள். ஃபைன் ஓகேனா வெஹிக்கிள் வந்து பாருங்க, என்ன பெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம்.
ஒரு லெக்ஸரி கார் BMW 525D, இதை பத்தி சொல்லு. ரைட் நவ் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா BMW 525D ஆக்சுவலாக இது 525ல டீசல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் 2014 மாடல் 15 ரெசர் 1,20,000 ஓடி இருக்கு ஆக்சுவலாக ரைட் நோ கிலோமீட்டர் இது. வெல் மெயின்டைன் தான், வண்டி நீட்டாக இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை, ப்ராப்பர் மெயின்டைன் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 லிட்டர் இன்ஜினும் அரௌண்ட் ஒரு 190 பிஹெச்பியும் ஒரு 400 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார் இது. 525 வந்து 520 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி செக்மெண்ட், ஃபேமிலி தென் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கும். 525 வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் நல்ல பவர் அண்ட் டார்க் மோரோவர் 520யோட கம்பேர் பண்ண மோரோவர் அதிகமாகவே இருக்கும். தென் இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் 1250, இதோட ஆஸ்கிங் நெகோஷியபிள். ஃபைன் ஓகேனா வெஹிக்கிள் வந்து பாருங்க, கண்டிப்பாக என்ன பெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்குது பென்ஸ் C220 தான், இதை டீடைலா பார்க்கலாம். ரைட் நோ நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ்ல C220 ஆக்சுவலாக இது 2013 மாடல் 14 ரெசர்ட் சிங்கிள் ஓனர் அரௌண்ட் 1,13,000 கிலோமீட்டர் ஓனர் வரும். ப்ராப்பர் மெயின்டைன் தான், வெஹிக்கிள் நீட் அண்ட் குட் கண்டிஷனில் தான் இருக்கு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11.50, இதோட ஆஸ்கிங் நெகோஷியபிள். ஃபைன் ஓகேனா வெஹிக்கிள் வந்து பாருங்க, என்ன பெஸ்ட் பண்ணணும்னு கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஹோண்டா அக்கார்டு தான் நம்ம இருக்கு, அது டீடைலா பார்க்கலாம். ரைட் நோ நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அக்கார்ட்ல 2.4 லிட்டர் ஐவிடெக் இன்ஜின் இது ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக 2008 மாடல் சிங்கிள் ஓனர் 98,000 வந்து கிலோமீட்டர். ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன் தான். இதில் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கு, என்னென்ன மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஃபுல் பாடி கிட் போட்டிருக்கோம். தென் ஸ்பாய்லர் எல்லாமே நம்ம அடிஷனலாக வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி ஸ்பாய்லரும் போட்டிருக்கோம். தென் வந்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பீக்கர்ஸ் சப்போ ஒன்று இருக்கு, சப்போ இன்பில்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தென் ஆம்பிளிஃபயர் முத கொண்டு போட்டிருக்கோம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி மோரோவர் நல்லாவே இருக்கும்னா நல்லா ரொம்ப கிளாசிக்காக கிறிஸ்பியாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா வைபர் அலாய்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு, அலாய்ஸ் உங்களுக்கு கேலிபர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், லெதர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. லெதர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அந்த டைமில் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிள்னே சொல்லலாம். இது உங்களுக்கு சிட்டி க்ரூஸ் தான் வந்து இது ஒரு பெஸ்ட் காம்படிட்டர் இது ஆக்சுவலாக. இதோட பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.4 லிட்டரில் அரௌண்ட் 271 பிஹெச்பியும் ஒரு 335 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மோரோ டியூன்லாம் பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். இதில் வந்து நம்ம ஃபியூல் எஃபிஷியன்சிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மோரோவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்னே சொல்லலாம். இதோட ஆஸ்கிங் பார்த்தீங்கன்னா 450, இதோட ஆஸ்கிங் இது 4.50 இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் நெகோஷியபிள். ஃபைன் ஓகேனா வெஹிக்கிள் வந்து பாருங்க, என்ன பெஸ்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா பென்ஸ்ல C200 ரைட் நவ் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ்ல C200 ஆக்சுவலாக இது C200ல மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல் 15 ரெசர் சிங்கிள் ஓனர் அரௌண்ட் 64,000 வந்து கிலோமீட்டர் வந்து ட்ரிவன் ஆனது. ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன் தான் வெஹிக்கிள் வந்து, வெல் மெயின்டைன், எந்த இஷ்யூஸும் இல்லை வெஹிக்கிள் வந்து. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஷோரூம் அவுட்லெட் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நியர்பை ஒரு சர்வீஸ் சென்டர் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். ஒரு பெட்ரோல்னாலே மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வந்து மைலேஜ் கொடுக்காது, அது எக்கனாமியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பெட்ரோல்ல ஒரு சிலது நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸும் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரிவன் பண்றதை பொறுத்து தான். இது ஓவரால் பாத்தீங்கன்னா சிட்டில ஒரு 7 to 8 தரும். மேக்ஸிமம் வந்து ஒரு லாங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 14-15 எக்ஸ்பெக்ட் பண்ணும். இப்போ C220க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் C220 பார்த்தது பாத்தீங்கன்னா டீசல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன், ஓல்ட் ஷேப். அது C220ல ஓல்ட் ஷேப். இது C200, அது 220, இது 200. இது பெட்ரோல் வெர்ஷன், அது டீசல் வெர்ஷன். மோர் ஓவர் பவர் டார்க் டிஃபரெண்டா இருக்கும். தென் டியூனிங் டிஃபரெண்டா இருக்கும். இன்டீரியர்ஸ் டிஃபர் ஆகும், ஏன்னா வந்து அது ஓல்ட் ஷேப், இது நியூ ஷேப்.
இன்டீரியர் ஸ்லீப்பர் ஆகும். இதோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 21 lakhs. இதோட ஆஸ்கிங் பிரைஸ் ஃபைன். ஓகேனா வெஹிக்கிள் வந்து பார்க்க என்ன பெஸ்ட். ஓகே, வாங்க இப்போ அடுத்த வெஹிக்கிள் பார்க்க போகலாம். அடுத்த கார் பாத்தீங்கன்னா எஃப்-பேஸ். அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, ரைட் நோ நம்ம பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஜாகுவார்ல எஃப்-பேஸ் ஆர் டைனமிக். இது ஆக்சுவலா அது ஆர் டைனமிக்ல 2022 மாடல், சிங்கிள் ஓனர், அரௌண்ட் 22,000 தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆர் டைனமிக்னாலே லைக் ஒரு ஆர் டைனமிக் ஒரு தனி எடிஷன், ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி சொல்லலாம் அது. தென் இதுல வந்து கீ ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அரௌண்ட் ஒரு 2 லிட்டர் இன்ஜின்ல மோர் ஓவர் ஒரு 247 பிஹெச்பியும் ஒரு 430 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார் இது. ஆல் வீல் டிரைவ் இது. ஸோ எல்லா டெரைன்ஸ்க்கும் ஓரோ கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இது. இன்ஜின் வந்து ரொம்ப டியூன்டா இருக்கும். ரொம்ப டியூன் மீன்ஸ் ரொம்ப மைல்டா இருக்கும். என்னதான் பெட்ரோல் ஆல்ரெடி மைல்டா தான் இருக்கும். ரொம்ப ரிஃபைன்மெண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் ஓடி இருக்கு. தென் இதுல 360 கேமரா வந்து இன்பில்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் நோ பாத்தீங்கன்னா 2 ஓஆர்விஎம்லயும் கேமராஸ் இருக்கும். தென் ஃப்ரண்ட் அந்த பானட் கீழே ஒரு கேமரா, ரியர்ல டோட்டலா ஒரு 5 கேமராஸ் இருக்கு. தென் வந்து நம்ம மூவிங் அனிமேஷன், அந்த மூவிங் மோஷனை வந்து பக்கா கேப்சர் பண்ணி அந்த மூவிங் மோஷனோட காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு யூனிக்கா இருக்கும் பாக்குறது. தென் ஜாகுவார் பத்தி சொல்லவே வேணாம். ஆல்ரெடி வந்து அந்த ஜாகுவார் நேம் சிம்பிளே போதும். இதோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 69 lakhs. இதோட ஆஸ்கிங் பிரைஸ் நெகோஷியபிள். ஃபைன் ஓகேனா வெஹிக்கிள் வந்து பாருங்க, என்ன பெஸ்ட் பண்ணி. அடுத்த கார் பாத்தீங்கன்னா மினி கூப்பர் எஸ் தான். ரைட் நோ நம்ம பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா மினி கூப்பர்ல எஸ் இது ஆக்சுவலா. இது 2013 மாடல், 14 ரெஜிஸ்டர்ட், செகண்ட் ஓனர், 47 கிலோமீட்டர் வந்து ட்ரிவன் வந்தது. இது ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் இது. தென் பாத்தீங்கன்னா இது எக்யூப்ட் வித் ஒரு 1.6 லிட்டர் இன்ஜினோ, ஒரு அரௌண்ட் ஒரு 160 பிஹெச்பியோ, ஒரு 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார் இது. இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் மோரோ நல்லாவே இருக்கும். மினி வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து கொஞ்சம் டவுனா லோவர், ரொம்ப லோவர் ப்ரொஃபைலா இருந்தாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓவரால் 120 130 mm இருக்கும் உங்களுக்கு. மேபி மினி உங்களுக்கு தெரியும் ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட்ல இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வந்து லாங் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பர்சனல் லோக்கல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். மினி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பார்க்கிங், இது பார்க்கிங் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா லைக் நம்ம ஒரு சடன் வெஹிக்கிள் எஸ்யூவி எடுத்துகிட்டு போகும்போது பார்க்கிங் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். டைட் பார்க்கிங்லாம் நம்ம ஒரு கார் பிளேஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் மினிக்கு அந்த ட்ரபிள் இருக்காது. ஸோ பார்க்கிங்லாம் மினி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேர் அந்த இதுக்காக பார்க்கிங்காகவே வந்து லைக் செகண்டரி வெஹிக்கிளாக வந்து மினி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தென் வந்து இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஆஸ்கிங் வந்து 16 lakhs. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் நெகோஷியபிள். ஃபைன் ஓகேனா வெஹிக்கிள் வந்து பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வெஹிக்கிள் டன்னுனா நம்ம என்ன பெஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ டீட்டெயிலாக மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ கார் இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருப்போம். இதோட நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் என்ன காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தேன். வாங்க, உங்களுக்கு இது ஒரு 5 டவுட்ஸ் எனக்கு இருக்கு. அந்த டவுட்ஸையும் கிளியர்ஃபை பண்ணலாம். மேபி அந்த டவுட் உங்களுக்குமே இருக்கலாம். வாங்க அந்த டவுட்ஸை கேட்க. கிலோமீட்டர் ஓடி இருக்கு, வண்டி என்ன கண்டிஷன் ஆகலாம் எப்படி? இப்போ வெஹிக்கிள் வந்து இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட், நார்மல் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் பொறுத்தா ஃபர்ஸ்ட்டு. தென் வந்து பீரியடிக்காக சர்வீஸ் எப்பயுமே நம்ம கிளியர் கட்டாக மெயின்டைன் பண்ணிடணும். சப்போஸ் இப்போ ஒரு லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போனால் கூட சில பேர் வந்து ஒரு ஜென்ரல் செக்கப், ஆயில் கரெக்டாக டாப் அப் ஆயிருக்கா, கூலண்ட் கரெக்டாக இருக்கா, தென் வந்து இது விண்ட்ஷீல்டோட வாட்டர் வந்து வைப்பர் வாட்டர் வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு டயர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே கிலோமீட்டர்ஸ் வந்து, ஏன்னா இதில் கொடுத்துருக்க இன்ஜினில் வந்து ரொம்ப ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இது ஒரு ரிலையபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு அரௌண்ட் ஒரு 2 lakhs to 3 lakhs சாலிடாக வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக ஓடும் கண்டிப்பாக. ஸோ 1 lakh ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் மைண்டில் இருக்கும். அது ரொம்ப அதிகமாக ஓடி இருக்கும். சில பேர் வந்து லெஸ் யூஸ், கம்மி கிலோமீட்டர் அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வெஹிக்கிள்ஸும் நம்ம ப்ரிஃபர் பண்ணி எடுத்தாங்க. நம்மகிட்ட கம்மி கிலோமீட்டர் யூஸ் வெஹிக்கிள்ஸும் இருக்கும். 1 or 2 வெஹிக்கிள்ஸ் தான் லைக் வந்து 1 lakh அவ்வளோ இருக்கும். அதுவும் ப்ராப்பர் வெல் மெயின்டைன். நம்ம எடுக்கிறது வந்து ப்ராப்பர் வெல் மெயின்டைன். நம்ம இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வெஹிக்கிள் வந்து நம்ம இன்லெட்டில் எடுப்போமே. அப்புறம் லோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 23 to 24 பேங்க்ஸ் டைப்ல இருக்கு. எந்த காருக்குனால இல்லையா, இல்லை பர்டிகுலர் இயர் சொல்லுவாங்க சில இதெல்லாம் இல்லை ப்ரோ. இப்போ ப்ரீ ஓன் லக்ஸரி கார்ஸை பொறுத்த வரைக்கும், ப்ரீ ஓன் மட்டும் இல்லை, ப்ரீ ஓன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து எப்பயுமே நார்மல் காரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் சிவில் வந்து அவங்களுக்கு இஷ்யூவாக இருந்தால் கூட லைக் பிரைவேட் செக்டரில் மூவ் பண்ணி கூட நம்ம லோன் பண்ணி கொடுப்போம். எத்தனை இப்போ நான் ஒரு 100% பண்ணி தருவீங்களா, இல்லை 80 பேஸ் தான் அவங்க சிவில் பொறுத்தாங்க ப்ரோ. சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு பேஸ் தான் நம்ம லோன் பண்ணிடுவோம். பேலன்ஸ் அவங்க இன்ஹேண்ட்லேருந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அது மாதிரி தான், வேற எதுவுமே இல்லை. கார் இம்போர்ட் நாங்கள் இப்போ பெஸ்ட் பென்ஸ்ல இந்த மாடல் வேணும் பர்டிகுலராக கேட்டால் நீங்கள் பண்ணி தருவீங்களா? அதான் ப்ரோ, நீங்கள் என்ன மாடல் வந்து சப்போஸ் இந்த மாடல் வந்து நான் வெஹிக்கிள் வந்து லுக் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாடல் கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு டிஎம் எல்லாம் மெசேஜ் அது மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம 2 or 3 daysல வெஹிக்கிள் வந்து சோர்ஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருங்க. டேரக்ட் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளது மோஸ்ட் ஆஃப் ஆல் கார்ஸ் வந்து டேரக்ட் கஸ்டமரோட வெஹிக்கிள் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேரக்ட் கஸ்டமர் டு வெஹிக்கிள் டீல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மோரோவர் ப்ரைஸாக கொஞ்சம் நெகோஷியபிள் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இருக்கும். ஃபுல்லாக இந்தியாவில் வரைக்குமா இல்லை டெலிவரி நீங்கள் பண்ணுவீங்களா எப்படி ப்ரோ? அதெல்லாம் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் அவுட் சைடில் டெலிவரி அவங்களே தான் நம்ம ட்ரக்கில் லோட் பண்ணிடுவோம். சப்போஸ் டெலிவரி வேணாங்க அது அவங்க சைடு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது எங்கே இருக்குது லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் டீட்டெயில். ரைட் now வந்து நம்ம லொக்கேட்டாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம்லேருந்து 200 feet ரேடியல் ரோடில் வேல்ஸ் அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆனீங்கன்னா 200 feet ரேடியல் ரோடு அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் பிளேஸ் ஆகிருக்கும். அதுலேருந்து ஒரு 200 மீட்டரில் சர்வீஸ் ரூட்டில் வந்து சங்கீதா இருக்கும். நெக்ஸ்ட் டுவர்ட்ஸ் வந்து பருசி. அடுத்து அந்த லைன்லேயே ஒரு 100 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேலே கீழே வந்து நம்ம ஷோரூம் இருக்குது, சிட்ரல் டிரைவ்னு சொல்லிட்டு ஷோரூம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 5 to Fitnessனு சொல்லிட்டு தீம் இருக்குது. சப்போஸ் ஆப்போசிட் சைடில் ஏதாச்சும் லேண்ட்மார்க் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கார் சீரிஸ் ஃபோர்டு இருக்குது. இந்த பக்கம் அப்படியே ஒரு லக்ஸரி கார் ஷோரூம் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக லொக்கேட் பண்ணிக்கலாம். தென் வந்து நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்து கீழே பின் பண்ணிடுங்க, அவங்களுக்கு சம்திங் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் பின் பண்ணிடுவோம், மறக்காம நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஓகே, தேங்க்ஸ்.